அவர் வந்த பிறகு நிறைய மாற்றம் வந்துக்குது அரசியலில் தமிழ்நாட்டில். அதுமாதிரி பாண்டிச்சேரிக்கும் நிறைய வரும். நிறைய சின்ன பசங்கள்லாம் இப்போ வந்து நிறைய ஆர்வமாக இருக்காங்க இந்த கட்சியில் இருக்கிறது. நிறைய கட்சியில் வந்து காசு கொடுத்து கூப்பிடுவாங்க, போகிறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். இப்போ நாங்களும் விருப்பப்பட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு வந்து இது கௌரவமாக இருக்குது. அடிமையாக இல்லாமல் சுதந்திரமாக வந்து நிற்கிறோம் இப்போ சந்தோஷமாக. ஏன்னா நம்ம காசு கொடுத்தா அதுங்களுக்கு கூலி கொடுத்து கூப்பிட்றாங்கன்னு ஒரு மாதிரி குறுகி நிற்க வேண்டியதாக இருக்கும். யாராவது பார்ப்பாங்களோன்னு ஒரு கூச்சம் இருக்கும். ஆனால் இதில் அதெல்லாம் இல்லை. நாங்களாம் பாஸ் கேட்டு வாங்கி வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் இங்கே வந்து பாதுகாப்பு இதே மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. கியூஆர் கோடு இருக்கிறவங்க மட்டும்தான் அனுமதின்றாங்க. அது எப்படி இந்த பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு பாண்டிச்சேரி கவர்மெண்ட் வந்து நல்லா பாதுகாப்பு கொடுப்பாங்க. மக்களுக்கு வந்து நல்லது செய்கிற அரசு தான் பாண்டிச்சேரியில் இருக்கிறது. தமிழ்நாடு மாரி இங்கே பாதுகாப்புலாம் இல்லாமல் போலீஸ்காரங்க எல்லாருமே ஆரம்பத்துலேருந்தே பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு 2 பேருக்கு ஒரு பாஸ்னாங்க, இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு பாஸ்னாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. இந்த சின்ன வயசில் இவ்வளோ வந்து பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் நமக்கு ஒரு 100 ரூபாய் போகுதுனாலே வரமாட்டாங்க. அரசியலில் நிற்கிறதுக்கு வேடிக்கை பார்க்க கூட யாரும் விரும்பல. ஆனால் இவ்வளோ சம்பாதிக்கிற இன்னைக்கு வந்து அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஜனங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு வராதுல்லைங்க, சந்தோஷப்பட்டு அது கஷ்டமான முடிவு எடுத்துக்கிறாரு. ஆனால் வந்து அதுக்கு பலன் அவருக்கு வந்து மக்கள் நல்லது செய்வாங்க. இந்த வயசுல யாரும் அதெல்லாம் எடுக்க மாட்டாங்களோ. நம்ம நிம்மதியாக நம்ம ஜாலியாக இருந்தோமா, நம்ம குடும்பம் நல்லா இருந்துச்சா, இன்னும் ஒரு 10 தலைமுறை சொத்து சேர்த்தோமா, அதோட போயெல்லாம் நினைப்பாங்க. ஆனால் வந்து விஜய் அப்படி கிடையாது. அவர் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி முடிவு எடுத்திருக்காரு. மக்களுக்காக நம்ம வாழணும், மக்களுக்கு செய்யணும்னு. அதனால நிறைய நல்லது நடக்கும் இனிமே. இப்பே நடக்க ஆரம்பிச்சிருது. பார்த்தீங்கன்னா கோவையில் வந்து பாலம் திறந்தாங்க, அதில் வேலு நாச்சியார் பேர் வச்சிருக்காங்க. இதுவே வந்து அவர் வரலன்னா இந்நேரம் வந்து கருணாநிதி பேரோ இல்லை அவங்க ஒய்ஃப் பேரோ அது மாதிரி ஏதாவது வச்சிருப்பாங்க. ஆனால் இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லது மக்களுக்கு ஆரம்பிச்சிருது. இப்போ எதிர்த்து கேட்க ஆள் இருக்காங்கல்ல, அது ஒன்று போதும். அரசியல் எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு அப்புறம் வந்து விஜய் சார் தான். அந்த அளவுக்கு அவர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் நினைக்கிறீங்க? கண்டிப்பா. பாத்தீங்கல்ல, காலையில எழுப்புறதே அந்த பிள்ளைங்க எல்லாம் எழுந்துக்க மாட்டாங்க. வீட்டுல இன்னைக்கு 5 நைட்ல இருந்து இருக்கிறாங்க கொஞ்சம் பேரு. இப்ப காலையில இருந்து இங்கதான் இருக்கிறாங்க. இவங்க யாரும் வந்து காசு கொடுத்ததுக்குமே வரல. சூப்பரா வந்து பிள்ளைங்க எல்லாம் இவ்வளவு என்ஜாயே பண்றாங்க. வந்து ஆமா, இந்த கூட்டம்லாம் ஓட்ட மாறாது தொடர்ந்து நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. அந்த கருத்துக்கு நீங்க எப்படி பதில் சொல்லுங்க? எல்லாமே ஓட்டு தான் சார், எல்லாமே ஓட்டு தான். ஒரு ஓட்டு கூட விஜய்க்கு விடாம இருக்கே இருக்காது. எல்லாம் மனசுல அப்படியே விஜய் தான் நினைச்சுன்னு இருக்கிறாங்க. 26 தேர்தல் நிச்சயம் மாற்றத்தை ஏற்படுத்தி கண்டிப்பா. ஊழல் செய்யறவங்களுக்கு, ஏமாத்துறவங்களுக்கு, அரசாங்கத்தை வச்சு அதிகாரம் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய அடி விழும். இனி இப்படி இருந்தா நம்ம ஜெயிக்க முடியாது, அரசியலுக்கே வர முடியாதுன்னு முடிவு பண்ணுவாங்க. எல்லாம் பயப்படுவாங்க. இனிமே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர லஞ்சம். சின்ன ஒரு கையெழுத்து வாங்க போனா கூட லஞ்சம் தான். ஆனா இனிமே அதுக்கு எல்லாத்தையுமே முற்றுப்புள்ளி வச்சிருவார். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அவருக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும், அவருக்கான ஆதரவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இங்கேயும் அவருக்கு வந்து மக்களும் ஆட்சி கொடுப்பாங்க, கவர்மெண்ட்டும் கொடுக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு நல்லது நடக்கும்போது பாண்டிச்சேரிக்கு நடக்கணும்னு நினைப்பாங்க. இப்ப இருக்கிறதோட இன்னும் நல்லா இருக்கும் பாண்டிச்சேரி. அப்ப இங்க இருக்கிற அரசியல்வாதிங்க அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க, அவர் கூட சேருவாங்க, எல்லாமே செய்வாங்க. விஜய் சார் அரசியலுக்கு வந்தா எந்த விஷயத்துல முக்கியமா கவனம் செலுத்தணும்னு நினைக்கிறீங்க? முக்கியமா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல ஒரு கவனம் செலுத்தணும். 2வது வந்து பிள்ளைங்களுக்கு வேலை கொடுக்கறது, அதுல முக்கிய கவனம் செலுத்தணும் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு. அது இல்லாம வந்து இந்த லஞ்சத்தை முதல்ல ஒழிக்கணும். பாண்டிச்சேரியில் அதிகம் பாண்டிச்சேரியில் கிடையாது, தமிழ்நாடு. நான் தமிழ்நாட்டில் பிறந்து பாண்டிச்சேரிக்கு மருமகளாக வந்திருக்கேன். ஆனால் தாய்நாடு ரொம்ப சீரழித பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கு. இப்போ வந்து தாய்நாட்டுக்கு கேள்வி கேட்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க, எம்ஜிஆர் ஒரு ஜாட்டை வச்சிருந்த மாதிரி இப்போ விஜய் கையில் ஒரு ஜாட்டை இருக்கு. அதுதான் இப்போ தோல் உரிச்சின்னு வருது எல்லாரையுமே.